குழுக்கள் நாளைக்கு சரி சரி கரம்புக்குடி பானு எல்லாத்தையும் தான் போட்டேன் கோச்சிக்காம அதான் காலைல 6 மணிக்கு மேல பேசிக்குவான். இதெல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா பாரு. ஜிக ஜிக்கா ஜிக ஜிக்கா ஜிக்கா இருக்கும் சண்டை அந்த சண்டை இருக்கிறது சண்டையோட அந்த இன்றைய குழுக்கள் நாளைக்கு சரி சரி கரம்புக்குடி பானு எல்லாத்தையும் தான் போட்டேன் கோச்சிக்காம அதான் காலைல 6 மணிக்கு மேல பேசிக்குவான். இதெல்லாம் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா பாரு. ஜிக ஜிக்கா ஜிக ஜிக்கா ஜிக்கா இருக்கும் சண்டை அந்த சண்டை இருக்கிறது சண்டையோட அந்த சண்டை இருக்கிறது சண்டையோட புடவை 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 ஆமா அப்படியா அப்ப நான் பாட்டுமா நான் அப்படி போற மாதிரி சரக்கு வச்சிருக்கேன் இறக்க வச்சிருக்கேன் சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் 2 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி சரக்கு வச்சிருக்கேன் 2 ரூபாய்க்கு பிளேடு வாங்கி சரக்கு வச்சிருக்கேன் 2 ரூபாய் இல்ல 10 ரூபாய்க்கு கிரீமே வந்துருச்சு. அப்படியா? ஆமா. அப்படியே போட தெரியுமா? எங்களுக்கு போட தெரியுமா? வாஞ்சாரே வாஞ்சாரே நீ வர இன்னையோட சொல்லிக்கிட்டே அந்த சூரிய இருக்கிற அண்ணன் சுத்தம் என்ன அடுத்தபடியாக எங்களை பாராட்டி ராஜா தானே பாராட்டி அன்பளிப்பு கொடுத்தார்கள். அன்பளிப்பு கொடுத்த அண்ணன் படம் எடுங்க, ஒரு நல்ல படமா எடுங்க, ஒரு வெள்ளை படமா எடுங்க, ஒரு சிவப்பு படமா எடுங்க, ஒரு மஞ்சள் படமா எடுங்க. அது புழு புள்ளின்னு சொல்லி போடுவாங்க. கைய கைய இங்க வைக்காத ஒரு மாதிரியா இருக்குதா? சரி ஆமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 6 சேர்ந்தா என்ன வரும்? 6 சேர்ந்தா 6 வரும். 6 சேர்ந்தா என்ன வரும்? 6 சேர்ந்தா 12 வரும். கிடையாது. ஏன் அந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன். 6 சேர்ந்தா வெறும் வெள்ளம் தான் வரும். நீ என்ன தெளிவா படிச்சிருக்க? வாத்தியார்ட்ட படிச்சியா டீச்சர்ட்ட படிச்சியா? நான் வந்து டீச்சர்ட்ட தான் எப்பவுமே படிப்பேன். அரிக்கிதா 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 அரியே வரும். போகலக்கிற முடியல. எப்படி நீ வந்து 3 ஆண்டு டீச்சர்ட்ட படிச்சேன். யாரு? நான் வந்து டீச்சர்ட்ட படிச்சேன். டீச்சர்ட்ட படிச்சனால தான் உனக்கு தெரியல. வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா தெரியும். அப்படியா? இதே மாதிரிதான் நான் புதுக்கோட்டையில இருந்து வேன்ல வந்துகிட்டு இருந்தேன். இடையில ஒரு ஊர்ல டீ குடிக்கிறதுக்கு நிப்பாட்டினாங்க. வேனை நிப்பாட்டினோட நான் என்ன செஞ்சேன், சரி வயிற்ற டீயை சாப்பிட்டோம்னா வயிற்ற கலக்கிடுச்சு. சரி நம்ம அப்படியே ஒரு தோப்புரமா போயிட்டு வெளியே இருந்துட்டு வருவோம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு தோப்பு வந்துச்சு, அந்த விளையாட்டி போயிட்டு இருந்தேன். அவ பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன பாப்பா ஆடு ஓட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பா போயிட்டு இருந்துச்சு. ஊர ஒரு படம் சொன்னா அந்த கதை நம்ம கதை. ஒரு பாப்பா முன்னாடி ஆடு ஓட்டிட்டு போயிட்டு இருந்துச்சு. சரி நான் என்ன செஞ்சேன், அந்த பாப்பா போய் மறையிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வெளிவாசல் போய்க்கணும்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருந்தேன். இந்த பாப்பா ஆடு ஓட்டிட்டு போனுச்சு இல்ல, அப்படியே சுத்தம் முத்தம் பாத்துக்கிட்டே போனுச்சு. தோப்ப பூரா சுத்தி பாத்துக்கிட்டே போனுச்சு. போகும்போது என்ன ஆச்சுன்னா அங்க ஒரு நவப்பழ மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்தோம், அந்த பாப்பாவுக்கு ஒரே ஆசை, இந்த பழத்தை நம்ம எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு நேரா வெளியே பக்கத்துல இந்த வயல்ல ஆட்டை ஓட்டி விட்டு இந்த
இந்த பாப்பா விறுவிறுன்னு நேரா மரத்துக்கிட்ட போயிடுச்சு. மரத்துக்கிட்ட போய் மரத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் பாத்துச்சு இல்ல. கீழே பார்த்தா முனிவர் ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பாப்பா முனிவர் தவம் கீழே தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம மேல போய் பழத்தை திம்புன்னு சொல்லிவிட்டு இந்த பாப்பா விறுவிறுன்னு மரத்து மேல ஏறிடுச்சு. மரத்து மேல ஏறினா 2 கிளை. இங்கிட்டு ஒரு கிளையில காலை வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு கிளையில காலை வச்சுக்கிட்டு பழத்தை பிச்சு தின்னுச்சு. பழத்தை பிச்சு தின்னு விட்டு கொட்டையை எதிர்பாராத விதமா அங்கிருந்து கீழே விட்டுச்சு. முனிவர் மண்டையில நேரா வந்து அடிச்சது. அவரு ஒரு கொட்டையை பார்த்தாரு, 2 கொட்டையை பார்த்தாரு, 3வது கொட்டைக்கு அண்ணாந்து பாத்துட்டாரு. என்னாச்சுன்னா குழந்தாய் கீழே இறங்கி வான்னு சொன்னாரு. அந்த பாப்பா அங்கிருந்து இறங்கி வந்துச்சு. இறங்கி வந்தவன ஒரு 10 ரூபா காசு கொடுத்து நல்ல புதுக்கோட்டையில் நல்ல ஒரு ஜவுளி ஸ்டோர்ல போய் ஒரு ஜட்டி வாங்கி போடுமா அப்படின்னு சொல்லி 10 ரூபா காசு கொடுத்தாரு. கொட்டி போய் கொடுத்துருச்சு. அவங்க அம்மா கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே வியப்பு. எப்படா நம்ம பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்பிச்சுட 10 ரூபா காசோட வந்திருக்குதுன்னு கேட்க அந்த பாப்பா நடந்த விஷயத்தை கூட சொல்லிவிடுச்சு. எங்க அம்மா ஒரே ஆசையா இருக்குது. நம்ம மக போனதுக்கே 10 ரூபான்னா நம்ம போனா 1000மோ 2000மோ ஒரே ஆசையா இருக்குது. இந்த பாப்பாவை மறுநாள் பள்ளிக்கூடம் போய் சொல்லிவிட்டு இந்த அம்மா மாடு ஓடிக்கிட்டு போகுது. அதே மாதிரியே நவமரத்தை பார்த்துச்சு. இங்கிட்ட ஒரு கிளையில காலை வச்சுட்டு பழத்தை பிச்சு தின்னு விட்டு மட்டார் அடிச்சது. முனிவருக்கு தவன் கலந்து போச்சு. அண்ணாந்து பார்த்தாரு. இந்த அம்மா சாதாரண கீழே பாத்துச்சு இல்ல. எவ்வளவு கொடுக்க போறதோ தெரியல, கீழே பாத்துச்சு இல்ல. மகளே கீழே இறங்கி வான்னு சொன்னாரு. அந்த அம்மா இறங்கி வந்துச்சு. ஒரு 2 ரூபா 50 காசை கொடுத்தாரு. நல்ல பெட்டிகள்ல போய் நல்ல ஒரு சூப்பர் மேக்ஸ் பிளேடா வாங்கி அந்த கருவை காட்டப்புறம் அழிச்சிட்டு வந்து
நடி கண்ணி மற்றோ நேரத்தில காதல் கொண்டே நடி கையில் கொண்டே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை கொண்டே நடி உன்னை காணாத பொழுதில கண்ணி மற்றோ நேரத்தில காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் கொண்டா குடிப்பா அதை கேட்க நீ